अयो संस्मरात् पुंसां सर्वतो जयमङ्गलम् मण्णिल நல்லவண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்லகரிக்கியாரும் ஓர் குறைகளை கண்ணில் நல்ல குதரும் கழிமல மலநகர் பெண்ணில் நல்லாடும் பெருந்தகை இருந்ததே திருச்சிற்றம்பலம் நம பார்வதி மலையே தென்னாடுடைய சிவனே போற்றி ஸ்ரீபுரம் ஸ்ரீ நாராயணி சர்வமங்கலாத்யா மகாலட்சுமி திருவடிகள் போற்றி போல் அகிலாண்டேஸ்வரி ஜலகண்டேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. இல்லாமல்ல உடையவாருடைய பெருங்கருணை திருவருளும் ஒருவரும் துணை நிற்க இன்றைய தினம் ஒரு இனிய பொன்னால் ஒரு மேடையிலே, அதாவது கோவிலில் சுவாமி அம்பாவை தரிசனம் பண்ணுறோம். எல்லா ஞானிகளையும் ஒரே இடத்துல பார்க்கணும். சுவாமிக்கு அடுத்ததான் நமக்கு ஆச்சாரியர்கள், குருமார்கள், ஞானிகள் இவாதான். அப்படி ஜலகண்டேஸ்வர பெருமானுடைய திருவருளும் குருவருளும் துணை நிற்க கலவை ஸ்ரீ 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 சச்சிதானந்த சுவாமிகள் அவர்களுடைய விஜயரத சாந்தி 75 வயது பூர்த்தி விழாவிலே எல்லோருக்கும் இன்றைக்கு ஞானிகளை தரிசிக்கின்ற ஒரு பாக்கியம் கிடைத்திருக்கின்றது. அம்மா காட்டி அப்பாவை தெரிஞ்சுக்கிறோம், அப்பா காட்டி குருநாதரை தெரிஞ்சுக்கிறோம், பாத்தியாரை தெரிஞ்சுக்கிறோம், இது போன்ற முனிவர்களை தெரிஞ்சுக்கிறோம். அப்பதானே காமிக்கிறாங்க இவங்க சத்தியம்மா, இவங்க கலவசாமி அப்படின்னு. அப்ப இவங்க நமக்கு யாரை காமிக்கிறாங்க? ஆண்டவனை காமிக்கிறாங்க. அதனாலதான் மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு. இத்தனை குருமார்களை இந்த மேடையில பார்த்தவங்க எல்லாருக்கும் இனிமேலுக்கு வாழ்க்கையில நேற்றுக்கு விஜய தசமி, இன்னைக்கு விஜயரத சாந்தி. எனவே எல்லாருக்கும் வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும். அம்மா அவர்கள் அந்த கருணையோட ஒரு அனுகிரக பாஷணம் செய்தார்கள். அன்புதான் வாழ்க்கையில மிக உயர்ந்த ஒரு நிலை. அன்பே சிவம், அன்பும் சிவமும் 2 என்றால் அவங்களுக்கெல்லாம் அறிவில்லைங்க திருமூலர் பெருமான். அன்பும் சிவமும் ஒன்று அப்படிங்கிற. அப்படி சுவாமிகளுடைய இதை எல்லாரும் கேட்கலாம். இந்த 60 கல்யாணம் 70 கல்யாணம்